ஹாய் ஹலோ காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனகநாச்சி அம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலாப்பேட்டில் போயிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கனகநாச்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம். காய்ஸ், நம்ம சொன்னல ஜோலாப்பேட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு வருவான் பாருங்கள். அக்யூஸ்ட் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவனை. பாருங்க, இவன் தான் அக்யூஸ்ட். போன வீடியோவில் வந்திருப்பான். பாருங்க கைஸ், இந்நேரம் சம்பவம் செஞ்சுட்டு போயிருக்கோம். அக்கா எல்லாரும் கீழே தள்ளி படுக்க விட்டு போயிட்டுருக்கோம். வாலாட்டூர் கோயிலுக்கு தான். அண்ணன் வண்டி நின்றுக்குது. சுரேஷ் அண்ணன் வண்டி. நானா நல்லா இருக்கிறியா? ஆ என்னடா லட்சோ இப்போ போகிறோம். காய்ஸ், நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஆண்டியாப்பனூர் டேம் போச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டேம் இருக்கும். டேமை தாண்டி நம்ம போனோம்னா அந்தாண்ட வந்து கோயிலுக்கு அந்தாண்ட உள்ளே போனீங்கன்னா குளிக்கிற இடம்லாம் தனியாக இருக்கும். பார்த்தீங்களா? வண்டி இழுக்கிறதுனாலையும் ஜாலியாக போகிறாங்க. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நியாய விலை கடை இதுதான் தமிழ்நாட்டின் நியாய விலை கடை. கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே லோக்கல். ரோடு எவ்வளோ
ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், அப்படியே நைஸாக அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் ரோடு என்னாவே எனக்கு தெரியாத மாதிரி ஆகிடும். ஆஃப் ரோடு ஆகிடும். நார்மல் ரோடு ஆஃப் ரோடு ஆகிடும். சசி அந்த ஊருக்கு போகிற வழி. தீபா ஃபெஸ்டிவல் டைம்லாம் பயங்கரமாக வண்டிக்கு அப்படி டீஷர்ட் போயிட்டு அவங்க தான் கூப்பிட்றதே இல்லையே. அவங்க நான் கூப்பிட்றதுன்றியா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு போயிட்டு இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக வரணும். ரொம்ப டேஞ்சரான ரோடு. அடிக்கடிக்கு நாய் குறுக்கில் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இல்லாத ஆளுங்களும் நடுவில் போடுவாங்க. டக்குன்னு எங்கேருந்து யார் வருவாங்கன்னே தெரியாது. திடீர்னு உள்ளே வந்துடுவாங்க. அந்த பாலகூர் சைடு தானே நாப்பட்டு ஆட்டோ தலைவர் பத்தியா சம்பவம் செய்ய பார்க்குறாரு நம்மள. இப்போ நம்ம தாண்டி வந்தோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக போகும். ரோட்லேயே போகும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியில் போகிறப்போ தண்ணி தெரிச்சு அடிக்கும் மேலே. சூப்பராக இருக்கும். அது சில்லுன்னு. இதுக்கு மேலே அந்த மாதிரி போக முடியாது. தண்ணி மேலே தெரிக்காது. காவேரி பாட்டு எகுரும் அவர் டங்குன்னு. ஸ்பீடாக போகிறப்ப தெரியாதுடா அவ்வளோ ஒன்றும். ஸ்லோவாக போகிறப்ப தான் எக்கறதே ஓவரா. ரைடு போகிறதுக்கு சூப்பராகும். ரோடு வேலைலாம் பாருங்க கைஸ், தீவிரமாக போயிருக்கு. ரொம்ப எல்லாம் பாதி ரோட்டில் இருக்குது கல். எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க போல. சின்ன பசங்களா? இதுதான் கைஸ் சென்னை பெங்களூர் ஹைவே. அப்புறம் அதுக்கு முன்னாடி அவ்வளோவா போகிறத நீங்கள் இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபியூல் அடிக்க போகிறோம். நம்ம போக வேண்டியது பேக் சைடில் போகணும் வழி. இப்போ ஃபியூல் அடிச்சுட்டு ரிட்டன் பேக் சைடு போகணும். கண்ணாநச்சம்மன் கோயிலுக்கு. இங்கே தான் புத்து கோயிலும் இருக்குது. காமிக்கிறேன் போகிறப்போ. ரோடு குவாலிட்டி கொஞ்சம் மட்டம்தான் லட்சம். ஆமாம், ரோடு குவாலிட்டி யாவது பாரு. வழியில சாலாம் எப்படி அப்படி லைட்டாக சேர்ந்துக்குது. மொக்காக்காத ரேஸ் ஓடுறதுன்னா இந்த சைடு வரும்டா. அது தான் நம்மளுக்கு கூட அவ்வளோவா ஸ்ட்ரெயிட்டே எங்கேயுமே இல்லை. இது இங்கே கொஞ்சம் இக்குது அங்கே பின்னாடி பிரிட்ஜ் வரையும். மற்றபடிலாம் டவுன்ஸ் தான். தோட்டமாக இருக்குது. இப்போ அது 30 தானே முன்னாடி. இப்போ ஃபியூல் போட்டாச்சு, கிளம்பிட்டோம். தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்தீங்க,
தோட்டம் இருக்கும். அது உள்ளது பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அப்பப்போ டிராஃபிக்கும் ஆகும். இந்த பாருங்க, இதுதான் புத்து கோயில். இப்போ வந்து புத்து கோயிலேருந்து நம்ம கோயிலில் இன்னொரு டைம் வேணா வரப்போ பார்த்துக்கலாம். அப்படியே இங்கே அப்புறம் அங்கே முனீஸ்வரன் கோயில், ஃபஸ்ட்டு முனீஸ்வரன் கோயில், அப்புறம் கட்டிராமன் கோயில், அப்புறம் இங்கே அங்கே எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வரும்போது அது புத்து கோயில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் vlog வரும். அது இப்போது vlogல இல்லை. பழத்தெல்லாம் எடுத்து வச்சு வச்சுருந்துங்கடா பையா, பிடிங்கி போட்டு வந்து பார்த்தா வண்டி வந்து பார்த்து தூக்கிக்கிறாங்க சொல்லிக்காரனுங்க. காதை அப்படியே வந்துச்சு. கனகராஜம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சமைச்சி இங்கேயே சாப்பிட்டு போகிற மாதிரி வாங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லாங்கில் நடந்து போனால் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இடம்லாம். போகலாம் அந்த நேரத்துக்கு பார்த்தா வேலையே வரல, சுத்தலாம். சின்ன பசங்க நான் முன்னாடி ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுவும் அதே தான் லட்சோ. இது வேற மாதிரி, அது வந்து கம்பி மாதிரி அப்படியே மாடி கேட்டு வந்துருவானுங்க. போற வண்டி ஆட்டு பைப் இறக்குது. ஆமாம், அது கிரேனு, இது செயின். இது எவ்வளோடா உள்ளுக்குது அப்பா. முன்னாடி போனோம் வழி ஞாபகம் எங்க? ஆஹா, முன்னாடி இன்னும் இருக்குது வழி. முன்னாடி போனோம்னா வந்து ரொம்ப நாள் ஆகுதுடா இந்த வழியில. கீர்த்தி ஒரு வண்டி, என் வண்டியில, அப்புறம் ஜாக்கெட்டு சுதானாலாம் ஒரு வழியில வண்டியில. இந்த சைடு போனா கனகராஜம்மன் கோயில். ஆமா, சாவடிச்சிடலாம். அங்கே மேலேருந்து குச்சி செத்துரு இல்லை அவங்க கோட்டில் நாங்கள் ஒரு 2 லட்சம் பிளாக்மெயில் பண்ணோம், கட்டி வச்சுருக்கிற மாதிரி வாங்கிடலாம். வாங்கிடலாம். போட்டில் உட்காரு, போலீஸ் போட்டுருவாரு. முன்ன பார்த்தியா கோயில்? முன்ன பார்த்தியா கோயில்? எவ்வளோ சுற்று பாரு, அதில் தான் நேரம் கோயிலானே போயிட்டு போனாப்போ. எவ்வளோ சுற்று பாரு, அதில் தான் நேரம் கோயிலானே போயிட்டு போனாப்போ. இது அந்த கொஞ்ச தூரம் அந்த மண்டோட வரும்ல, போகும்போது அங்கே போய் பார்க்கலாம். எல்லாம் அந்த இடத்துலலாம் பழிக்க மாட்டாங்க, அந்த அங்கே தானே இருப்பானுங்க.
கால்லாம் காட்டி லாக் போட்டுக்கிறாரு. நம்ம பார்த்தோன்னா ரூட்டு மாறி வந்துட்டோம். இல்லடா, நான் பழைய வழினா தேர்ந்தா குட்டி அப்படியெல்லாம் இல்லை. முன்னாடி இருந்தோம் முன்னாடி ரைட் இல்லை ஸ்ட்ரைட்டு. இங்க பாருங்க, காலை விரிச்சு வச்சிருக்கான் பையன். நினைக்கிறேன் வாழை இதே இடத்துல தான் பரோட்டா வாங்கி வந்துட்டுங்க. கறியெல்லாம் வெட்டி அங்கேயே இது பண்ண வந்துட்டுங்க. போலீஸ்காரு ரைட்ரு கடையில் ஒயிட்டாக இருந்தார். அவர்லாம் இங்கே தான் வாழையெல்லாம் தூக்கணுமா. இது பண்டுடா, பெரிய பண்டு, கருப்பாக வருமே காய்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா கனகநாச்சம்மன் கோயில் என்ட்ரன்ஸு. இது ஆந்திர பிரதேஷ். ஃபுல்லாக தண்ணி. இதுதான் நான் சொன்ன டேமு. என்னதுடா? ஏய், மணல் மூட்டைக்குது இல்லை. இங்கே படகு சவாரி கூட இருந்துச்சு. பாருங்க, அங்கே படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு படகு பரிசல் சவாரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது பர்மிஷன் இல்லை, அது எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து அந்த மழை பெஞ்சு தண்ணி வந்த புதுசில் அந்த மணல் எல்லாம் அடிச்சுன்னு வந்த மணல் நடுவில் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா மீச மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபேமிலியோட வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எல்லாம். குரங்கு இருக்குது, ஃபுல்லாக குரங்கு நிறையா இருக்கும். ஏது குரங்கா? அதை பிடின்னு போய் அது என்ன பண்ணுது? காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஏரியா. இங்கே குளிக்கிறப்போ பார்த்து குளிங்க. ஏன்னா ஃபுல்லாக நிறையா வருஷத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் 50 பேர் சாகுறாங்க. இங்கே கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருங்க. பிளாக் பண்ணிட்டுக்கிறானுங்களாட்டுங்கிறப்பா. இல்லையா
திருப்பிட்ட போதுமா? மாட்டிக்கிச்சு சொல்லுகிறாரா? என்னது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டவர் வேலை செய்யுது. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டுக்கிறாரு. கிடைக்கலாம். வோடாஃபோன் ஓரளவுக்கு வருதுல லட்சோ. சும்மா அப்படியே காமிச்சிட்டு போகலாம் கோயில. கறி சாப்பிட்டோம். அடா ப்ரோ சும்மா அப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம். அவ்வளோதான். முன்னே போயிட்டு அங்கே கீழே இறங்கி கொல்லி அப்பலாம்டா. 10,000 அடி கீழே வந்து 10,000 10,000 30 பண்ணிக்கலாம். அது போய் எனக்கு அங்கே அது ஒரு கிளிப் கூட எடுத்துக்கலாம் தனியாக. ரஷ்ஷாக இருக்குதுல்ல. அவ்வளோதான். வண்டியை போய் வரணும். பில்லு எடு. 1 லிட்டர் தானே மிராண்டா? 1.25 எவ்வளோ கொடுங்க. அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜூஸு அப்படின்னு சொல்லுவோம். தெரியாதானே. எவ்வளோண்ணா? இல்லை வேணாண்ணா போதும். ஆமாண்ணா. இடு அதுதான் இடு. ஹாய் ஹலோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கனகநாச்சி அம்மன் கோயிலோட வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கனகநாச்சி அம்மன் கோயிலோட மொத்த வியூவும் தெரியும். கைஸ் நாங்கள் சொன்னோம்ல 2 வீலர் வழி இதுதான். இதில் போனீங்கன்னா ஆற்றுக்கு உள்ளே இறங்கி தண்ணியில் போனோம் வண்டி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அண்டர் கிரவுண்டு வாட்டர் வியூ பார்த்துட்டு வந்துருங்க. கைஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ மீன் குட்டிங்க இருக்குது. கேமரா கிட்ட வந்து போது எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுங்களா? அந்த இடத்துல வந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? அங்கே வந்து நாங்கள் உட்காந்து மீனுக்கெல்லாம் அந்த பொறி அதெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கம் ஒரு பாறை ஒன்று இருந்துச்சு ஆற்று பக்கத்துலேயே. அப்படியே போய் உட்காந்து கால் சும்மா உள்ளே விட்டுட்டு இருந்தோம். மீன் குட்டிங்கெல்லாம் எப்படி வந்து காலை கடிக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ் பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் நிறைய காசு கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மீனுங்களும் பார்த்தோன்னா ஒரு காலுக்கு பார்த்தோன்னா 10 மீன் 15 மீன் கிட்ட இருக்கும் கைஸ். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. முடிஞ்சால் அங்கே உட்காந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சின்ன சின்ன அட்ராசிட்டி பண்ணிவிட்டு வண்டியில் அதுக்கப்புறம் கிளம்பிச்சு கைஸ். ஓகே கைஸ், மறக்காத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.